நேத்தடா இங்க ஏதோ கார்னர்ல எங்க ஒரு தடி வரணுண்டு தடி வர போகுது இல்ல கண்டங்க சடா இருக்கு வேசி போயிட்டாங்க பென்ஷன் எடுக்குறாங்க மோதத்து குழைத்து கொண்டிருக்கணும் எங்கால வடை சுட்டு கொண்டிருக்கணும் இந்த அக்கா வடை போட்டு கொண்டிருக்கிறா எங்களோட மட்டையில் முட்டி கத்தரிக்காய் பெரிய பேர் போனது உலக புகழ் பெற்ற கத்தரிக்காய் அந்த கத்தரிக்காயில் இதுலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறோம் எல்லாரும் ஒரு பொங்கல் அடுக்கம் இல்லாமல் வந்தாலும் இந்த இடத்துல வந்து எல்லா பொங்கல் அடுக்கும் பக்கத்துலேயே கடைகளில் வேண்டலாம் இது நான் உடனே இப்படி கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அம்மாளாச்சிக்கு தான் நினைச்சேன் இது நான் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது எனக்கு இந்த வருத்தம் இல்லாமல் போகணும் அம்மாளாச்சின்னு நான் நெடுக வருஷம் நாங்கள் சின்னலேருந்து விரதம் பிடிக்கிறோம் நாங்கள் அப்போ 7-8 வரையமாக வந்து மகன் வெளியிலேருந்து வரவர் வந்து முதலாவது திங்களே பொங்கறீங்க என்னதுக்கான இந்த ஆலயத்துக்கு வணக்கம் அவர்களை நாங்கள் பண்டித்தலட்சி அம்மன் ஆலயத்தில் தான் இருக்கின்றோம். இன்றைக்கு பங்குனி திங்களின் முதலாவது திங்கள் வெகு விவசாயாக நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் எல்லாரும் அவர்களுடைய நிகழ்ச்சிக்காக பொங்கல் சென்று படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். நேத்தடா இங்க ஏதோ கார்னர்ல எங்க ஒரு தடி வரணுண்டு தடி வர போகுது அதாவது பண்டித்தலட்சி அம்மன் கோயிலில் நிற்கின்றோம். பாருங்க, கண்ணை கவரக்கூடிய மாதிரி டிசைனில் பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் நேர்த்தி கடனுக்காண்டி பொங்கல் பொங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த இடத்தில் நேர்த்தி கடனை செய்வதற்காக எவ்வளோ பெரிய தீர்த்தகணி என்று பாருங்க. இந்த இடத்தில் குடும்பமாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த இடத்தில் தெற்கு வாசலில் அவர்களுடைய நேர்த்தி கடனை செய்வதற்காக பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை இப்போதான் உழப்பான வைத்து கிடக்கு. அதாவது இந்த இடத்த பொங்கல் பொங்கி கலைந்து கொண்டிருக்கின்றது. பொங்கிட்டுது வந்து பார்க்கக்கூடிய அதாவது இந்த இடத்தில் பொங்கல் பானை பொங்கி ஊற்றி கொண்டிருக்கின்றது. அளவட்டியா எல்லாம் இல்லை குழம்பு குழம்பு அப்போ இதுக்காக வந்ததோ பொங்கல் ஒவ்வொரு வருஷம் வருஷம் மாறினீங்களோ இந்த வருஷம் வந்து பொங்கல் பொங்கல் போட்டதுக்காக பொங்கல் சொல்லி கொழும்புலேருந்து வந்து மண் பொங்கலோ சக்கரை பொங்கலோ சக்கரை பொங்கல் இதுதான் சக்கரை பொங்கல். இப்பொழுது சர்க்கரையை போட்டு கொண்டிருக்கிறார். அதாவது கொழும்பில் இருந்து வந்து ஒரு வருஷமும் முதல் திங்கள் பொங்குறதுக்காண்டி கொழும்பில் இருந்து வரவையா புதுமையான தெய்வம். புதுமையான தெய்வம் என்ன வெறுங்கலை தான் ஆரம்பம் தானே ஆரம்பம். ஓ சரி. இந்த இடத்தில் பொங்கல் பொங்க அரிசி போட்டு கொண்டிருக்கிறார்கள்.
சுற்றி போட்டு அரிசி போடுறது. நேத்திக்காக தான் அந்த பொங்கி போடுற நீங்கள் மூணு சுற்றி. அதாவது இது ஆலயத்தின் வடக்கு பகுதியில் பொங்கி கொண்டிருக்கணும். நிறைய மக்கள் பொங்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது, நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த இடத்தில் பொங்கல் இல்லை, இது குலசாதம் பொங்கி கொண்டிருக்கணும். அதிகம் பொங்கல் தான் இது வந்து நான் பொங்கல் டேடி நான் கடைசியாக நானாக சொல்கிறேன். கோயிலில் உடையில் ஈடுபாடு போட்டிருக்காரு. காரணமாக வந்து இந்த அதிகமான இடத்துல வந்து நாங்கள் நேர்த்திக்கிட்டு பொங்க வர என்னத்துக்கு செய்கிறேன்னு தெரியாது. நேர்த்திக்கு பொங்க வர அறியா காலத்தில் இருந்தே பங்குடி திங்கள் என்றாலே வந்து இந்த இடத்த கீரை நோண்டி கொண்டிருக்கிறா அம்மா. அம்மா வணக்கம். அம்மா என்னப்பா பொங்க போகிறீங்க? குலசாதம் செய்ய போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே சகோதரங்களோ இது பொங்குறீங்க? எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? வேலைக்கு வந்திருந்து பொங்க விளக்கிட்டீங்க. எந்த இடம்? கொக்கையிலேருந்து வேலைக்கு வந்துட்டீங்களோ? அம்மா தேங்காப்பு போட்டுருக்கா. ஓ அது இது வந்து வேலை அம்மா கச்சா எல்லாம் போட்டு கிண்டி கொண்டிருக்கா. ஐயா சக்கரை பொங்கலோ தேங்காய் திருவி கொண்டு இதில் மரக்கறிகள் வெட்டி கொண்டிருக்கணும். அம்மா பொங்குறீங்களா? எவ்வளோ காலமாக பொங்கல் கொண்டிருக்கீங்களா ஆலயத்தில்? சின்ன வயசுல வந்து பொங்கினாங்க. இந்த இடத்தில் பொங்கல் படையல் பண்ணி மக்களுக்காக கொடுக்கறதுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வேண்டுதல் முன்னிட்டு இதில் பொங்கல் பொங்கி படைத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கின்றார்கள். தண்ணி தெளிக்காமல் ஒவ்வொரு ஆண்டிலும் பொங்குறீங்களோ? நாங்கள் தண்ணி பண்ணி இந்த பொங்கல் என்னத்துக்காக பொங்குறன்னு சொல்லி தெரியுமா? பங்குனியில் வெட்ட கூடின காலம் அம்மனுக்கு குளிர்ச்சி கொடுக்குறதுக்காக ஒரு நீர்த்தஞ்சியல் பொங்கல்களை படையல்கள் செய்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் வாரத்திங்கக்கிழமையில பொங்கல் ஒவ்வொரு 5 நாள் அதோட இஞ்சி
இந்த மட்டுமில்ல காய்கறிகளும் எல்லாம் அந்த நேரத்துக்கு வந்துடும். அப்போ இந்த நாளையில் பொங்குற என்றால் இந்த தண்ணியில் இந்த கத்திரிக்காயை சமைச்சு எங்களோட மட்டுவில் முட்டி கத்திரிக்காய் பெரிய பேர் போனது உலக புகழ் பெற்ற ஒரு கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயில் இதுலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகணும். இல்லை ஒரு பொங்கல் அடுக்கம் இல்லாமல் வந்தாலும் இந்த இடத்துல வந்து எல்லா பொங்கல் அடுக்கும் பக்கத்துலேயே கடைகளில் வேண்டலாம். வாங்கி வெறுங்கையோட வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். அது தோட்டத்தில் வேலை செய்தவர் தெரியாமல் அம்பெய்தவர் கூறி ஆயுதத்தை எறிஞ்சவர் மிருகம் ஒன்று நிற்கிறேன். அது போய் பசுவின் கழுத்தை வெட்டி போடுது. அப்போ பசுவின் கழுத்தை வெட்டினால் அடுத்த நாள் நீதவான் வந்து இவருக்கு தண்டனை வழங்க போகிறார். அந்த தண்டனையை தனக்கு தரக்கூடாது நித்திய பக்தன் இந்த தொண்டு செய்கிறவர் ஆலயத்தில். அப்போ அவர் கேட்கிறார், தாயே நீ தான் என்ன காப்பாற்ற வேணும் என்று சொல்லி, நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, நான் அடுத்த நாள் போய் பாரு. இவர் அந்த காட்ட இடத்துல போய் நீதவான் கிண்டி பார்க்குறார். கிண்டி பார்த்தால் அங்கே அந்த பசு தலை இல்லை, மாட்டுத்தலை இல்லை, அங்கே வாங்கி தலை தான் இருக்குது. அப்போ இவர் ஒன்றும் என்று சொல்லி போட்டு விட்டுட்டு நீதவானாக்கள் போயிருக்கலாம். அப்போ அந்த தினமும் பக்தியோட கும்பிட்ட பக்தனை தான் காப்பாற்ற வேணும் என்றதற்காக அந்த பசுவை பன்றி தலையாக மாற்றி காட்டினார். அதனால் அன்றையிலிருந்து பன்றி தலை என்ற பேரோட இந்த அம்மன் பேர் வழங்கப்படுது. நன்றி அம்மா, நன்றி. பக்கத்தில் எத்தனை மணிக்கு பொங்க வந்த நீங்கள்? நாங்கள் 8:30க்கு வந்துட்டோம். நீங்கள் நேர்த்திக்காக பொங்குறீங்களா இல்லாட்டி தரிசனம் பண்ணி பொங்குறீங்களா? நாங்கள் தரிசனம் சும்மா அம்மனுக்கு அடி பொங்கி கொண்டு முதல் திங்களில் பொங்குறீங்களா இல்லாட்டி எல்லா முதல் திங்கள்லாம் சுவாங்க என்னென்னு சொன்னால் அப்புறம் ஜனம் இல்லை, காவடிகளுக்கு ஒன்றும் செய்யலாது. இன்றைக்கு பொங்குறான்னு சொன்னால் ஈஸியாக பொங்கலாம். ஆட்கள் இல்லை, கொஞ்சம் ஆறுதலாக பொங்கி அம்மனை படைக்கக்கூடிய இனி வந்து அடுத்த கிழமை அடுத்த திங்களெல்லாம் ஆக்கக்கூடாது. அப்போ அம்மா பையன் இன்றைக்கு என்ன பொங்குறீங்க? நாங்கள் இன்னைக்கு அபிஷேகம் வச்சு பொங்கல் சக்கரை பொங்கலும் பொங்குறீங்க. நீங்கள் குடும்பமாக தான் வந்து பொங்குறீங்களா? இல்லை பொங்கல் என்னத்துக்காக பொங்குறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க? பொங்கல் அம்மாளாச்சிக்கு நேர்த்தி வச்சு தான் பொங்கல். என்னென்னா இது இந்த பொங்கல் வருஷம் நாங்கள் பொங்குறோம் நாங்கள். ஆனால் எனக்கு 2018 எனக்கு இந்த கண்ணுக்கு ஒரு கட்டி மாதிரி வந்தது இந்த சைட்டுக்கு. அப்போ பெரியாஸ்பத்திரியில் எல்லாம் காட்டி அவர்கள் இது ஆப்ரேஷன் செய்ய வேணும், கேன்சர் போல் இருக்குது என்று சொன்னவன். அப்போ ஆப்ரேஷன் எல்லாம் செய்யணும்னு டெஸ்ட் பண்ணி ஒரு ஜனவரியில் தொடங்கினது. அப்போ அதை சொல்லிட்டு நான் உடனே இப்படி கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அம்மாளாச்சிக்கு தான் நினைச்சேன், நான் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, எனக்கு இந்த வருத்தம் இல்லாமல் போகணும் அம்மாளாச்சின்னு. நான் வருஷம் நாங்கள் சின்னலேருந்து விரதம் பிடிக்கிறோம் நாங்கள். அப்போ சரியென்று நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த நேரம் நான் அக்குமஞ்சர் வைத்தியத்துக்கும் போகிறேன். அப்போ போய்கொண்டிருக்கீங்க பேருந்து ரொம்ப ஒரு 3ஆம் மாதம் ஜனவரியிலிருந்து 3ஆம் மாதம் வரக்கூடியல இந்த கட்டி மெல்ல மெல்ல கரைய தொடங்கிக்குது. அதை ஒரு மருந்தும் தரையில்லை, நம்பிக்கை வச்சா நடக்கும். அப்போ கட்டி மெல்ல மெல்ல கரைய தொடங்கிக்குது. அப்போ நான் சரி என்று சொல்லி அந்த 3ஆம் மாதம் 11 முதல் திங்கள் எல்லாம் வந்து அம்மனுக்கு எல்லாம் பொங்கல் செய்து அர்ச்சனையெல்லாம் செய்தோடனே நாங்கள் போயிட்டோம். இது கடைசி 10ஆம் மாதமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மாதம் போகிறேன். அப்போ கேட்டினமே என்னண்டு இந்த கட்டி இல்லாமல் போகிறோம் ட்ரெயின் செய்யாமல். நான் கடவுள் நம்பிக்கை கூட அதை விட நான் இந்த அக்குமஞ்சர் வைத்தியத்துக்கும் போனேன் நான் என்று சொன்னேன். அப்போ சரியாண்டு கடைசியாக டிசம்பர் மாதம் மாதிரி செலுத்தினேன். இப்போ டிசம்பர் மாதம் போனேன். அங்கே போக பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அது அலர்ஜிக்கு தான் அப்படி வந்திருக்கு போலடாக்கு, ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு அவைய சொல்லி நீ வர வேண்டாம்னு சொல்லி விட்டுனான். அப்போ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் முதல் திங்கள் இங்கே வந்து அம்மன் கோயிலில் நாங்கள் கொண்டு எல்லாம் படைச்சி எல்லாம் செய்து நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எங்களுடைய அம்மன் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் எங்களை நம்பிக்கை. அம்மன் எனக்கு அப்படியே அந்த நான் என்ன கேன்சரோண்டு அழுது இதன்னைக்கு நான் எனக்கு காட்சி இருக்கேன். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மாறும் அப்படி சொன்னவா. ஆட்டுத்தலையும் பண்டித்தலையும் ஆக்கினது அதே மாதிரி எனக்கு மாறிக்குது. அப்போ நான் பெருசம் வந்து நான்
ஒரு ஆசிரியர் இப்போ டென்ஷன். அப்போ அதை நான் லீவ் எடுத்திருந்தாலும் வந்து செய்வேன் ஒரு வருஷம். அம்மா எங்கே வாங்கின சிறப்பு ஐயா எவ்வளோ காலமாக பண்டகத்தி அம்மனில் பொங்குறீங்க? நாங்கள் இப்போ 7-8 வருஷமாக வந்து மகன் வந்து வெளியிலேருந்து வரவர் வந்து பொங்கிட்டு முதலாவது திங்களே பொங்குறீங்க. என்னதுக்கான இந்த ஆலயத்துக்கு பண்டகத்தி அம்மன் பேர் வந்தாங்க? இது தம்பி என்னென்னு கேட்டால் ஒருத்தன் மாடு களவெடுத்து கொண்டு வந்து அவனை பிடிக்க வந்த இடத்துல அவன் இங்கே அப்போ குடியில் இருந்தார். குடியில் கீழே கொண்டு வந்து மாட்டு தறி ஒடுக்கி போட்டு அம்மாளாச்சி வண்டி தறி அவனு வந்து வேண்டவன் அவங்க வந்து குறைஞ்சி பார்த்தா பண்டித்தறி அதெல்லாம் பண்டகத்தி அம்மன். அதனால் பண்டித்தறி அம்மன் இந்த பொங்கல் என்னதுக்காக வந்தது? இந்த பங்குனி மாதத்தில் வர திங்கட்கிழமையில் பொங்குறது சரியான விதம் ஓரளவு இந்த காலகட்டத்தில் பங்குனி கிழமையில் அநேகமாக எல்லா பண்ணை அம்மன் எல்லாம் இருக்கும். பொங்கல் பச்சா போல் உணால் குளம் பண்ணி தருக்காங்க. எல்லாரும் நேர்த்தியில் வச்சு செய்யணும். மோதங்களை வச்சு படைச்சு கிடைச்சி பங்குனி திங்கள் ரெண்டு வந்தால் மட்டும் பண்டு தெரிஞ்சு தான் சிறப்பான 4 திங்கள் என்ன 4 இல்லை 5 வரும். 4 தான் பாராடு. அப்போ எல்லாருக்கும் இந்த அம்மனில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை விட்டு வலியாமங்கள் நியாயமான இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து பொங்கி கொண்டு போயிடும். பாக்கியில் மோதங்களை வச்சு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு நீ வார அடுத்த கிழமையும் கூடவே அதே எண்ணி கூடிக்கொண்டு போயிட்டு கொஞ்சம் குறவே இருக்கு. சரி ஐயா, நன்றி. ஐயா வந்து இந்த இடத்த வடையும் சுட்டு கொண்டிருக்கணும். அதாவது இந்த இடத்தை நேர்த்திக்கடன் செய்வதற்காக வடை மோதகம் குக்கை எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும். இப்பொழுது மோதகத்தை குழைத்து கொண்டிருக்கணும். வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். நம்மளுக்கு படைக்கிறதுக்கு ரஞ்சித் அப்பா வணக்கம். கதைப்பீங்களா? அம்மா மட்டையில் பண்ணுறதுக்கு ஏமாங்க பொங்கலுக்கு வந்தீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? வந்துருப்பீங்க. பொங்கல் வளர்க்கிட்டீங்களா? பொங்கல் வளர்க்கிட்டீங்களா? மகன் தான் பொங்குற மகள் அடுத்து தேவைப்பட்டா இது முதலாவது வருஷம் பொங்குறீங்களா இல்லாடி போய் கொண்டிருக்கிறீங்க? அம்மான சொந்த இடம்? அம்மா சொந்த இடம் காலி சொல்கிற. இப்போ விவாகமாகி மல்லாடம் தான் இருக்கு. மல்லாத்திலேருந்து ஒரு வருஷம் பாருங்க பொங்குறதுக்கு. இந்த பண்டகத்தி அம்மனுக்கு இந்த பொங்கல் பொங்குறதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்திலேயே பொங்கலுக்கு எல்லோரும் பாடுறது. என்னதுக்காக பொங்கல் வலுக்கிட்ட இல்லைன்னு அந்த காரணம் தெரியாது. அதெல்லாம் வேசாக மறந்துட்டேன். பண்டத்தை வச்சு அம்மங்க தான் சிறப்பு. நாங்கள் சின்ன காலத்திலேயே எங்களுடைய அப்பா அம்மா எங்களை கொண்டு வர்றது. அதே போல் விவாகமாகியும் அவர் என்னை கூட்டி வர்றது. அதே போல் என்னோட பிள்ளைகளும் என்னை அழைச்சிருக்காரு. ஒரு அம்மாளாச்சின்ற ஒரு எனக்கு 3 மகன், ஒரு மகள். அவள் அரிச்சனை செய்ய போட்டான். நேற்று வச்சு பொங்க இல்லை சும்மா பொங்குறீங்க? நாங்கள் எங்களுடைய தாய் தந்தை செய்த கடமையை நாங்களுமே கரைக்கு செய்ய ஒன்றுன்ற ஒரு இதை விட வர்றோம். பொங்கல் பொங்குவதற்காக தண்ணி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பொங்கல் சக்கரை பொங்கல் ரஞ்சித் அம்மனை படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்க என்ன சந்தோஷமா எல்லாம்